கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபேசியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கலாம். Ephesians chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஊழியக்காரன் இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளை ஒரு விசுவாசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வாழ்க்கையில உண்டு என்று வேதம் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. Today to a New Testament a servant of God or a believer, what are the problems they are facing in their spiritual life? That is what the word of God says here. ஒரு ஆவிக்குரிய மனிதனை 4 விதமான சக்திகள் ஒருமித்து எதிர்க்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே வாசிக்க பார்க்கலாம். To a spiritual man of God we see 4 spirits are attacking him at the same time. அவனுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டங்கள் கிடையாது. He has no wrestle with flesh and blood. மாம்சம் என்று சொன்னால் குடும்பம், இல்லாவிட்டால் மனைவி, இல்லாவிட்டால் புருஷன். When you say flesh, it is the family or wife or the husband. இந்த ரத்தம் என்று சொல்லுவது பிள்ளைகள், இல்லாவிட்டால் சகோதர சகோதரிகள். Blood shows children or brethren. மனிதர்களோடு இவர்களுக்கு போராட்டம் கிடையாது. They have no wrestle with people. குடும்பத்திலேயோ மனிதர்களிடத்திலேயோ இல்லாவிட்டால் பிள்ளைகளிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ இப்படி போராடி கொண்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய யுத்தம் அல்ல. The spiritual man's war is not against flesh and blood, that is with family or wife or husband or children. அவனுக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அவனுக்கு போராட்டம் உண்டு. But his wrestling is against the principalities and powers and the rulers of darkness of this world and against spiritual wickedness in high places. நாம் இன்றைக்கு படிக்க போகிறது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய போராட்டங்கள். Today we are going to see about the rulers of the darkness of this world. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. Today's Bible study is we have a wrestle against the rulers of the darkness of this world. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு என்னென்ன போராட்டங்கள் நமக்கு உண்டு என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நாம் தெரிந்திருந்தால் அந்த போராட்டங்களை சுலபமாக நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். If from the light of the word we know what are the troubles or the wrestles we have against the rulers of the darkness of this world, we can resist them easily. இந்த உலகத்தின் வல்லமைகளை இப்பிரபஞ்சம் என்று இந்த இடத்துல வேதம் சுட்டிக்காட்டுகிறது. We see the powers of this world is called as the worldly powers. இப்பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு இன்னொரு பெயர் இல்லாவிட்டால் தமிழ்ல இன்னொரு விளக்கம் கொடுக்கிறது, பிரபஞ்சம் என்று அழைக்கிறோம். The world in Tamil the word called as world is cited here. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதி என்று சொல்லி இருக்கிறார். We see that he is the ruler of the world. இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிற இந்த உலகம் அந்தகாரத்திலே சிக்கி இருக்கிறதாக நாம் விளங்கிக் கொள்ள முடியும். We can understand that the world is caught into darkness. எப்பொழுது மனித வம்சம் விழுந்ததோ அப்பொழுது இருந்தே இந்த அந்தகார வல்லமைகள் முழு உலகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொண்டது. Whenever human life fell, from that day onwards it was clutched under the darkness of this world. மனித வாழ்வு விழுந்து போன ஒரு வாழ்க்கை. Man's life is a fallen life. என்னைக்கு அவன் விழுந்து போனானோ அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில பிள்ளைகளுக்குள்ளே இல்லாவிட்டால் அவனுடைய சந்ததிகளுக்குள்ளே இல்லாவிட்டால் உலகத்தின் எல்லா விதமான காரியங்களிலும் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டதாக நாம் பார்க்கலாம். From the day he fell, we see that he is being filled with the darkness all over around in his family, in his relatives and kith and kin. எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு ஒரு அந்தகாரம் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. At all situations there is a striving with the darkness. ஆனபடியால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, therefore when Jesus came to this world, தன்னுடைய ஜீவனை பல நோக்கங்களுக்காக இந்த பூமியிலே வார்த்து விட்டார். he poured out his life for different purposes. அதிலே ஒரு நோக்கம் கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, one of that purpose is written in Galatians 1st chapter. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Galatians 1:4. இயேசு எதற்காக தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்று அதிலே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. One of the reason why Jesus gave himself is cited here. கலாத்தியர் 1:4. Galatians 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு தன்னை ஜீவனை இல்லாவிட்டால் பலியாக ஒப்புக் கொடுத்தார். Jesus gave himself as a ransom that he might deliver us from this present evil world.
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதிலிருந்து நாம் ஜெயிக்க முடியாக இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனை இந்த சிலுவையிலே கொடுத்து விட்டார். We have wrestling against the rulers of the darkness of this world, but in order to save us, Jesus gave his life to ransom for us. இயேசு தன்னை ஜீவனை ஒப்பு கொடுத்தது மரித்ததின் நோக்கமே நம்மை இந்த பிரபஞ்சத்தின் போராட்டங்களிலிருந்து விடுவிக்க முடியாக இல்லாவிட்டால் ஜெயிக்க வைக்க முடியாகவே தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். Jesus gave himself for our sins that he might deliver us from this present evil world and to make us overcome. இந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகிறோமே, when we call this present evil world, அந்தகாரம் என்று சொல்லுகிறோமே, when we call this darkness, இந்த லோகாதிபதின்னு சொல்லுகிறோமே, we call these rulers, இவனுடைய போராட்டம் என்று சொல்லுகிறோமே, we say the wrestling against them, அது எந்த தன்மை உள்ளது? what tendency has it? அவனுடைய தாக்குதல் என்ன? What is his attack? முதலாவது எதிரியுடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Firstly, we should understand the term சத்துருடைய தந்திரத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். the tendency of the enemy. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது? That is how the word of God says. நீங்கள் பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. We are not the ones who do not know the wrestling of the evil. பிசாசின் தந்திரத்தை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should understand this இல்லாவிட்டால் எதிரியினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Or we should understand the power of the enemy. எப்பொழுதுமே எதிரியை நாம் சாதாரணமாக எண்ணக்கூடாது. We should not count the enemy as an ordinary one. உலகத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? What will the people in the world say? பாம்பு சின்னதா இருந்தாலும் பெரிய கம்பை வச்சு என்ன செய்யணும்? அடிக்கணும்பாங்க. Although the serpent may be small, you should beat it with a big rod. பாம்பு சிறியதுதான், ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷம் பெரியது. Serpent is small, but the poison in it is very big. அதுபோல இந்த பிசாசுன்னு சொல்லுகிறவன் பார்க்கிறதுக்கு வெளியே தெரியாத ஒரு கண்களுக்கு புலப்படாத சக்தியா இருந்தாலும் நம்முடைய ஜீவனையே அழித்து விடுவான். Even so, Satan is not seen by our eyes, but he is destroying our lives. அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். He is a thief, he is coming to steal, to destroy and to kill. அவனுக்கு ஒரு பகுதியான தாக்குதல் என்னன்னா இப்பிரபஞ்சத்தின் இந்த தாக்குதல். One attack is that he is attacking the present evil world. உலகத்தை வைத்தே உலகத்திலே உள்ள ஜனங்களை அழிப்பது அவனுடைய திட்டம். He wants to destroy the world by the world itself. அதனால தான் நம்ம இந்த உலகத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கும்படியாக சொல்லுகிறோம். That is why we ask you to be careful about this world. இயேசு தன்னை குறித்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், நான் இந்த உலகத்தான் அல்ல. When Jesus spoke about himself, he said he is not of this world. நான் உலகத்தான் அல்லாதபடியால் இந்த உலகம் என்னை பகைக்கிறது. Because I am not of this world is hating me. நீங்களும் உலகத்தார் அல்ல. Even you are not of the world. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்களா இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும். If you are belonging to this world, the world will love you. இப்பமே நீங்க உங்களை அனலைஸ் பண்ணிரலாம். You can analyze for yourself. நீங்க உலகத்துக்குரியவர்களா இல்லாவிட்டால் பிசாசுக்குரியவர்களா தேவனுக்குரியவர்களா? Whether you be of the world or you belong to God. இப்போ உங்களுக்கு உலகத்துல பகையோ பிரச்சனையோ ஒண்ணுமே இல்லன்னா உலகம் உங்களை சிநேகிக்கிறது, நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள். If you have no enmity or problems in this world, you belong to this world and the world will love you. உலகத்துல உங்களுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் பயங்கர தாக்குதலும் இருந்துச்சுன்னா உலகம் உங்களை பகைக்கிறது, நீங்கள் தேவனுக்குரியவர்கள். If you have problems and enmity and great attacks with this world, then you belong to God. இப்ப சொல்லுங்க, உங்களை யார் பகைக்கிறது, யார் நேசிக்கிறது? Now you say who loves you or whom do you belong to? உலகம் உங்களை பகைத்தால் தேவன் உங்களை நேசிக்கிறார். If the world is hating you, the Lord will love you. உலகம் உங்களை நேசித்தால் தேவனுக்கு நீங்கள் விரோதமாய் செயல்படுகிறீர்கள். If the world will love you, you are working contrary to God. இந்த உலகம், இந்த இப்பிரபஞ்சம் அவனுடைய போராட்டம் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய 7 தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will say you the 7 tendencies of the strivings of the world. அதாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்படியானால் அவனுடைய முதல் ஆயுதம் என்ன? We have a wrestling with the rulers of the darkness of this world. If so, what's his first weapon? முதலாவது உங்களுடைய எதிரியுடைய தன்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். You should understand the quality of your enemy at first. எதிரியை எப்பொழுதுமே சாதாரணமாக கணக்கிடக்கூடாது. Always you should not count your enemy as an ordinary one. பெரிய பெரிய வல்லரசுகள் விழுந்து போனதுக்கு காரணம் சின்ன நாடுகளை அற்பமாக எண்ணினது. Great kingdoms fell because they counted the small nations as a mean one. அதனால தான் இயேசு கூட சொன்னார், உங்களிலும் ஒவ்வொருவனையும் தங்களிலும் மேன்மையுள்ளவனாக என்ன செய்து கொள்ளுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காண்பித்தார். Therefore Jesus said, you count each of you as greater to the other. நமக்கு எல்லா கிருபையும் இருந்தாலும் அதை விட அவன் மேலாக வந்து விடுவானோ என்கிற ஒரு கவனம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Always we should be careful, although we have all the grace, that others will come above us. முதலாவது இவனுடைய தாக்குதலின் சக்தி என்ன? Firstly, what is the power of his attack? இது நமக்கு தெரியாதனால தான் நாம அவன் வலையில போய் விழுந்து விடுகிறோம். Because we do not know these purposes, we go and fall into his net. ரோமர் 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்துல இவனுடைய இந்த அந்தகார லோகாதிபதியினுடைய முதல் ஆயுதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 12:12 we see the first weapon of the ruler of this world. அவன் 7 ஆயுதங்களை கொண்டு வருகிறான். He brings 7 weapons. இந்த 7 வெப்பன்ஸ்ல முதல் வெப்பன் என்னது? What is the first weapon of the 7? ரோமர் 12:2. Romans 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கே அவனுடைய ஆயுதம் வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here we openly see his weapon. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையோடு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி போராடுகிற முதல் அம்சம் உலகத்தின் வேஷம். The first weapon of the ruler of the darkness of this world is the fashion of this world. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையோடு அவன் போராடுகிற முதல் ஆயுதம் என்னன்னு சொன்னா உலகத்தினுடைய வேஷங்கள். The first weapon is the fashion of this world. இப்ப பாருங்க, உலகத்தின் வேஷங்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. எல்லாருமே இந்த வேஷத்தை அழகா எடுத்து மாட்டிக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கு கூட வர்றோம். Today we do not know what the fashion of the world is. We are putting on this adorning and come to the church also. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் be not conformed to this world. இந்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. We should not be putting on this conformation. இன்னைக்கு எத்தனை பேர் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்திருக்கிறோம்? How many of us are putting on the fashion of this world today? தமிழ்ல வேஷம் இருக்கு, இங்கிலீஷ்ல ஃபேஷன் இருக்கு. In தமிழ்ல வேஷம், இங்கிலீஷ்ல ஃபேஷன். It is fashion in English. இன்னைக்கு முதலாவது பிசாசுனுடைய முதல் அந்த ஆயுதம் என்னன்னு சொன்னா அவன் அழகா வேஷம் போட வைப்பான். விசுவாசிய ஊழியக்காரங்களெல்லாம் அழகா வேஷம் போட வச்சிருக்கான். The first weapon which he has made the workers and the believers to put on is the fashion of this world. இன்னைக்கும் கூட நம்மில் अनेகர் வேஷதாரிகளாக தான் இருக்கிறோம். Many of us are found in this fashion alone. ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு வேஷம் ஒத்து போகாது. This fashion will not coincide with the spiritual life. நீ விசுவாசிங்கிற அந்த ஸ்தானத்துல தான் நிக்கணும், ஊழியக்காரங்கிற அந்த ஸ்தானத்துல தான் இருக்கணுமே தவிர வேற வேஷங்கள் எல்லாம் என்ன செய்ய கூடாது, போட கூடாது. You should stand in the status of a worker or a believer, should not put other fashions. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் அவனுடைய ஆயுதம் சொன்னா உலகத்துக்கு வேஷத்தை ஜனங்களை தரிக்க வைப்பது. The first weapon of the devil is that he should put on the fashion of this world. நம்முடைய நடையில, நம்முடைய உடைகளில, நம்முடைய ஆகாரங்களில, நம்முடைய ஒவ்வொரு அம்சங்களிலும் அவன் தன்னுடைய வேஷத்தை ஃபேஷனை தான் உள்ள நுழைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். In our walking, in our dressing, in all our activities, he is wanting to put in his fashion. ஏன் நாம் பெந்தேகோஸ்திலே எளிமையின் உபதேசத்தை போதிக்கிறோம்? Why are we preaching the doctrine of simplicity in Pentecost? பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. St. Paul says that we have authority to enjoy everything. ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாய் இராது. But none of these will be worthy to me. தெளிவாக அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். He clearly tells this verse. உலகத்தில் நமக்கு அனுபவிக்க வேஷங்கள் போடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நமக்கு தகுதியாய் இராது. We have authority to enjoy everything in this world, but it's not worthy to us. வேதத்திலே வேஷம் போட்ட சிலரை நாம் வேதத்திலே படிக்க முடியும். We read about certain people who put on these fashions. ஒரு ராஜா இன்னொரு ராஜா போல வேஷம் போட்டான். One king put on the fashion of the other king. ஒரு ராஜாவின் மனைவி ஒரு சாதாரண பெண் போல வேஷம் போட்டாள். One king's wife put on the adorning of an ordinary woman. தாவீது ஒரு நேரத்துல பைத்தியக்காரன் போல வேஷம் போட்டான். David put on the fashion of a madman. இப்படி வேதத்திலே பல வேஷதாரிகளை நாம் பார்க்க முடியும். We see many people who put on such fashions. தாவீதுக்கு அன்றைக்கு பைத்தியக்காரனை போல போட்ட வேஷம் அவனுக்கு அந்த நேரத்துல ஜீவன் தப்ப அவனுக்கு உதவினது. When David put on the fashion of a mad person, he was able to rescue his life. அந்த நேரத்துல அவனுக்கு உதவி செய்ததே தவிர அது காலத்துக்கு அவனுக்கு உதவி செய்யாது. It helped him for that time being, but it could not help him for lifelong. ஒரு ஆவிக்குரிய பிள்ளை வேஷம் போட்டா சூழ்நிலையில நீ தப்பலாம், ஆனா காலத்துக்கு நீ அதை வச்சு வேஷம் போட்டு முன்னேறி போக முடியாது. If a spiritual man is putting on fashion, then he can only escape for time being, but not for lifelong. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஒரு யுத்தத்துக்கு போனார்கள். The king of Israel went for the war. ரெண்டு பேருமே, இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா, the king of Israel and the king of Judah, இரண்டு பேருமே அங்கே போனார்கள். both of them went to war. அப்பொழுது ஒருத்தன் சொன்னான், நான் உன்னுடைய வேஷத்தை நான் போட்டுக் கொள்கிறேன்னு சொன்னான். Then he said, I will put on your fashion. சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வேஷம் மாறி உள்ள போய் விட்டார்கள். Then both of them put on each other's fashion and went inside. ஒரு ராஜா சாதாரண மனுஷன் போல மாறிவிட்டான். One king became as an ordinary one. ஆனால் இன்னொரு ராஜாவை போல வேஷம் போட்டுக் கொண்டான். But another king put on the fashion of another king. வேஷம் போடும்போது நல்லா தான் இருந்தது. When they were putting on the fashion, it was good. ஆனா இந்த வேஷத்துக்கு ஒரு யுத்தம் வந்தது. But there came a war for this fashion. அவன் ஒரு யுத்த களத்துல போய் நின்றான். And he went and stood in the war. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, எதிரி என்ன சொன்னான் தெரியுமா? What the enemy said, யார்ட்டையும் நீங்க சண்டை போடாதீங்க, அந்த ராஜாவை மட்டும் டச் பண்ணுங்கன்னு சொன்னான். Do not fight with anybody else but catch the king alone. எப்படி இருக்கும்?
How it will be? இரண்டாம் நாளாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பார்க்கலாம். 2 Chronicles chapter 18 we can see this. 29ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். In 29th verse we can see that the king of Israel beguiled himself and went into the battle. இப்ப சத்துரு என்ன சொன்னான் தெரியுமா? What did the enemy say? எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜா மேல நேரடியா போய் நில்லுங்கன்னு சொன்னான். The enemy said to go and stand before the king of Israel. யுத்தம் தொடங்கின 5 நிமிஷத்துல அவ்வளவு யுத்த வீரனும் எங்க வந்துட்டான்? நேர ராஜாவுக்கு நேரா வந்துட்டான். Within 5 minutes, within the battle started, all the warriors came and stood against the king. எல்லா ரதங்களின் தலைவரும் நேர சேரட்டை ஓடிட்டு நேர இவனை வந்து மரிச்சிட்டாங்க. All the heads of the chariots came and blocked the king. அவ்வளவு பேரும் தன்னை நோக்கி வந்த பார்த்த உடனே வேஷம் போட்ட ஆளுக்கு நிக்க முடியல, கத்திட்டான், ஓன்னு கத்திட்டான், என்ன நான் இல்லன்னு அவனே அறிக்கை செஞ்சிட்டான். When all of them came and stood against him, he who disguised himself said, I am not he. உலகத்தின் வேஷத்தை நீ போட்டினா உன்னை நோக்கி சத்துரு வரும்பொழுது யுத்த களத்துல உன்னால நிற்க முடியாது. If you put on the fashion of this world, you cannot stand against the enemy in the battle. தயவு செய்து உலகத்தின் வேஷத்தை போடாதீர்கள். Please do not put the fashion of this world. நீ உன்னுடைய ஸ்தானத்துல இருந்து உன் ஸ்தானத்திலேயே நில்லு, நீ மற்ற வேஷம் எல்லாம் போடாத. You be in your position and stand in your position, do not put other fashions. அநேகர் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Many of them put the form of the apostles. விழுந்து போன பிசாசு கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறான் என்று கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Corinthians that the fallen angel is also putting on the angel of light. தூதன் கூட விழுந்து போன தூதன் பிசாசு அவன் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சு ஆச்சரியமா அழகா நல்ல ஆள் போல வேஷம் போடுறான். Even the fallen angel which is the Satan is putting on the form of the angel of light. இரண்டாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 இந்த வசனங்களிலே இந்த வேஷத்தை குறித்த தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 11, 12 and 13, 15 we can see these verses. இரண்டாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலே இந்த வேஷங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 11, 13, 14 and 15 we can see these fashions. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்திருக்கிறோமா? Dear beloved, are we putting on the fashions of this நாம் இந்த world? உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We do not belong to this world. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். For the world and its fashions will pass உலகத்திலும் away. உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூராதிருங்கள். Do not love the world and that which is therein. தேவ சித்தம் செய்கிறவனே நிலைத்திருப்பான். He who abides and does the will of God will abide பாருங்க, forever. ஃபேஷன் வேர்ல்ட் வந்து ஃபேஷன் வேர்ல்ட்னு மாறிடுச்சு. The world is becoming a fashionable world. இப்ப பாருங்க, எல்லா இடங்களையும் ஃபேஷன் ஷோ நடந்துகிட்டே இருக்கு. Everywhere you can see the fashion show. கொஞ்ச நாளுக்குள்ள அதே Dress சபைக்குள்ள வருது. In a few days that same dressing will come into church. கிறிஸ்தவனுக்குள்ள வருது. Will come into Christians. ஆவிக்குரியவர்களுக்கு சொல்றதுக்குள்ள அந்த ஃபேஷன் வந்துகிட்டே இருக்கு. Even those who are called spiritual people, this fashion is coming எல்லாத்துலயுமே them. நம்ம வந்து வேஷம் தான் போடுறோம். We are only putting on the fashion everywhere. லட்சணம் உள்ளவைகளுக்கு இந்த ஃபேஷன் அலங்கரிப்பு தேவையில்லை. That which is beautiful does not want this adorning. பிரியமானவர்களே, நம்ம எத்தனை பேர் வேஷம் போடுறோம்? How many of us are putting on such fashions? வேஷம் போடலாம். We can put on fashions. ஆனா உன்னுடைய மனம் புதிதாகாது. But your mind will not be renewed. மனம் வந்து அந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொன்னா இந்த வேஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனதை ஃப்ரெஷ் ஆக்கும். If your mind should be fresh enough, then you should not put on this fashion. இந்த உலகத்துக்கு வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் என்று ரோமர் 12:2 வாசித்தோம். We can read in Romans 12:12, and be not conformed to this world, but be transformed with the renewing of your minds. 1 சாமுவேல்ல சவுல் கூட திடீர்னு ஒரு வேஷம் போட்டான். In 1 Samuel, even Saul put on another fashion. அவன் ஒரு ராஜா. He was a king. ஆனா இன்னொரு வேஷம் போட்டு அங்க போய் அவன் மந்திரத்துல குறி சொல்ற இடத்துக்கு போய் நின்னான். But he disguised himself and stood before the woman who told enchanting. என்ன நடந்துச்சு? But what happened? அன்னைக்கு அவனுக்கு பயங்கர துக்ககரமான ஒரு செய்தி கேட்டது. He got a very sorrowful message that day. இன்னைக்கு நீ பாதாளத்துல என்னோடு கூட இருப்பாய். You will be in hell with me today. வேஷம் போட்டேன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டே, நீ பாதாளத்துக்கு போவாய். If you put on fashion, you will not go to heaven but hell. வேஷம் நம்முடைய ஜீவியத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Fashion will never take to heaven. அதனால தான் நாம் இந்த உலகத்துல வேஷம் போடாத, பெந்தேகோஸ்காரன் நம்ம வெறுமையாய் ஜீவி, ஒரு எம்ப்டினஸ் நமக்கு இருக்கட்டும், கர்த்தர் பார்த்தா போதும், உலக அழகு வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். Therefore we say, for a Pentecostal person there need not be any fashion. If the Lord looks at enough, it is sufficient if we adorn with his beauty. 1 சாமுவேல் 28 நாம் இதை பார்க்க முடியும். 1 Samuel chapter 28 we can see this. 8ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 28:8 சவுல் வேஷம் மாறி அங்கே போய் சேர்ந்தான். 1 Samuel 28:8 we can see that Saul disguised himself and went to that place. கடைசில அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன? But what was the reply finally? என்ன பதில்? What was his reply? என்ன பதில்? நீ எங்க இருப்பாய்? Where will you be? வாசிங்க.
அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். நீ எங்கே இருப்பாய்? Where will you be? அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? What was the word given to him? அவனுக்கு பதில் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? அதற்கு சாமுவேல் அழகா சொல்றான், உன்னை விட்டு விலகி உன் சத்துருவாய் கர்த்தர் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் வந்து கேட்பானேன். When Samuel said, when there is Lord, why are you inquiring me? நான் எப்படினாலும் நீயும் உன் குமாரரும் எங்க இருப்பீங்க? நாளைக்கு நீயும் 19ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் 24 மணி நேரத்துல பாதாளத்துல என்னோடு வந்து சேர்ந்து விடுவாய். Tomorrow, he says that tomorrow thou and thy sons will be with me in hell tomorrow. பூமிக்குள்ள இருந்து அந்த ஆவி ஏறி வந்து பேசி நீ மறுபடியும் பூமிக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்துல நீ செத்துருவேன்னு சொன்னாங்க. The spirit from within the earth is coming and saying that within 24 hours you will die and be with me. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த பூமிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோம்? Dear beloved, how many of us are putting on the fashions of this world? நீ எங்க போனாலும் விசுவாசிதான். Wherever you go, you are a believer. ஒரு மாமரத்தை எங்க கொண்டு போய் நட்டினாலும் அது என்னதான்? மாமரமா தான் இருக்கும். Wherever you plant a mango tree, it is a mango tree alone. அது கனடால போய் நட்டின உடனே அது தேங்காவா மாறுறது இல்ல. If you should plant it in Canada, it will not become coconut. ஆனா நம்ம விசுவாசி இங்க இருந்து கனடா போன உடனே அவன் அவிசுவாசியா மாறிடுறானே, அது எப்படி மாறிடுறான்? But if our believer goes from here to Canada, he becomes an unbeliever. நான் சொல்றது சரிதானா? Is it right what I say? இங்க இருந்து ஒரு கோகனட் இத கொண்டு போய் நீங்க வந்து அங்க போய் நட்டினீங்கன்னா தென்னஞ்செடி தான் வளரும். ஆனா நம்ம விசுவாசி இங்க இருந்து அங்க போய் மாட்டின உடனே அவன் யாரா மாறிடுறான்? வேற ஏதாவது மாறிடுறான். காரணம், உலகத்தின் வேஷத்துல அவன் மோகத்துல இழுபட்டு போய்விடுகிறான். When a believer is going from here to Canada, and if a coconut is planted, it is becoming a coconut plant, but a believer is turning off. நித்திய ஜீவன் அவனுக்குள்ள இல்லை. A right eternal life is not found in him. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. Therefore the word of God says that the fashions of this world are passing away. அது கடந்து போகும். நீ உன்னை கவனமாய் பாதுகாக்க வேண்டிய காலம் இதுதான். It will pass away, but you should preserve yourself properly. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டினா உன்னுடைய மனம் புதிதாகாது, உனக்குள்ள மறுரூபம் உண்டாகாது, தேவ சித்தம் உனக்கு விளங்காது. If you should put on the fashion of this world, you will not be renewed in your mind will not be conformed, and you will not be able to understand the will of God. ஒரு சில தேவ சித்தம் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்களே, காரணம் என்ன? Some of them say that they do not know the will of God. நம்ம பிரசங்கத்துல சொல்றோம், தேவ சித்தத்துக்கு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு என்ன தேவ சித்தங்கறதை வெளிப்படுத்துவார் நம்ம பிரசங்கம் பண்றோம். We preach that you pray and the Lord will reveal what his will is concerning you. ஆனா அவங்களுக்கு தேவ சித்தமே தெரியலங்கறாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்றோம், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, இது இப்படி பண்றதா அப்படி பண்றதா குழம்புறாங்க. காரணம், இந்த உலகத்தின் வேஷம் இருக்கிற வரைக்கும் அந்த தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியாது. When we ask some of them to pray, they say you pray for us and tell what the will of God, because the passion of the world is in them and they are not able to understand the will of God. தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறிய முடியாதனால தான் அவங்க மனம் புதிதாய் ஆகிறது இல்லை. Because they are not able to discern the will of God, their mind is not renewed. அடுத்ததாக அவனுக்கு புதிதாகிற மறுரூபமாகிற தன்மையே கிடையாது. Nextly, he cannot be quickened at all. அப்ப உலகத்தின் வேஷம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் மறுரூபத்துக்கும் இல்லாவிட்டால் அவனுக்கும் வருகைக்கும் சம்பந்தமே இல்ல. As long as he has the fashion of this world, he has no longing with the coming of the Lord. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், and again repeat, உலகத்தின் வேஷம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் வரை, as long as the fashion of the world is in man, அவனுக்கும் வருகைக்கும் இல்லாவிட்டால் மறுரூபத்துக்கும் அவனுக்கும் இயேசுவின் ட்ரம்பட் அடிக்கிற சத்தத்துக்கும் இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. There is no connection between him and the coming of the Lord or the trumpet of the sound and the transformation. இதுதான் முதலாவது அவனுடைய ஆயுதம். This is first weapon. இந்த ஆயுதங்களோடு நாம் எதிர்த்து போராடணும். We should wrestle against this weapon. கை இல்லாம சட்டை போட்டா நல்லா தான் இருக்கும், காத்து வாங்கிட்டே போலாம். If we put on sleeveless dress, then we can get more wind. கால் இல்லாம சட்டை போட்டா நல்லா தான் இருக்கும். If we put on pants without legs, then ரோட்ல போறவங்க பாத்துட்டே போவான். All those who are on the roadside will just keep at us. கண்ணாடி போட்டு Dress போட்டா நல்லதா இருக்கும், அவனும் வந்து நான் கொஞ்சம் நில்லு நான் தலை சீவிட்டு போறேன்னு சொல்லுவான். If you put on the spectacles, and others will say that I will put on, I will look at the mirror. உலகத்தின் வேஷத்துக்கு நாமே இடம் கொடுக்க கூடாது. We should not give room for the fashion of this world. நீங்க நினைக்கிறீங்களா இந்த நம்ம போட்டுக்கிற இந்த Dressோட பரலோகத்துக்கு போய்டுவோம்னு நினைக்கிறீங்களோ? Do you think that we can go to heaven by the dressing we put on? இப்போ வந்து எக்காலம் தொனிக்குது, நம்ம எல்லாரும் இந்த Dressல போய்டுவோம்னு நினைக்கிறீங்களா? If the trumpet is going to sound, we will go on with this dress. Do you think like this? இயேசு அந்த சீலைகளினால் சுற்றப்பட்டு அந்த கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தார். அடுத்த நாள் சீஷர்கள் போய் பார்த்தபோது அவரை சுற்றி இருந்த சேலைகள் எங்க இருந்துச்சு? ஒரு மூலையில இருந்துச்சு. அவர் வேற வஸ்திரத்தோடு, மகிமின் வஸ்திரத்தோடு தான் மேல போனார். இந்த வஸ்திரத்தை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
Jesus was wrapped within the clothes and he was kept in the sepulchre, but on the next day he went to heaven with a glorious dress. With this dress we cannot go to heaven. அப்படினால இந்த உலகத்துக்குத்த வேஷத்தினுடைய எந்த பகுதியும் கொண்டு போய் மகிமையில கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. Therefore none of the fashions of this world can keep us to the glory of the Lord. முதலாவது அவனுடைய சக்தியோடு எதிர்த்து போராடணும்னா ஒரு தேவனுடைய பிள்ளை வேஷத்தை தரியாம இருந்தா போதுமானது. Firstly, if you have to wrestle against this power of this world, then a child of God should not put the fashion of this world. விசுவாசி மாதிரி வேஷம் போடாத. You do not do put the fashion of the believer. விசுவாசியா வாழ்ந்து காட்டு. You live as a believer. விசுவாசியா வேஷம் போடாத, விசுவாசியா வாழ்ந்து காட்டு. Do not put the fashion of a believer, but live as a believer. ஊழியக்காரன் போல வேஷம் போடாத, ஊழியக்காரனாய் வாழ்ந்து காட்டு. Do not put on the fashion of a worker, but live as a worker. இதத்தான் தீமோத்தேயுல சொல்லி இருக்கிறது. This is what is written in Timothy. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறாங்க, ஆனா அதனுடைய பலன் அவங்களுக்குள்ள இல்ல. They put on the form of godliness, but they deny the works thereof. இரண்டாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பேசும் பொழுது 2 Timothy 3:5 we see தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள், அதனுடைய பலனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். they put on the form of godliness but deny the power thereof. நல்ல white and white போடுறது, they wear on white and white, நல்ல ஜெபம் பண்றது, they praying well, நல்ல பாட்டு பாடுறது, they singing well, நல்ல வசனம் சொல்றது, they speaking good verses. அடுத்து போய் சிகரெட்டோ தண்ணியோ இல்ல தவறான பாதையில போயிட்டா நம்ம போறதுல நம்ம போடுறது வேஷங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். Nextly, if you have to go smoke cigarette or drink, then Satan knows that you are putting on the fashion. நாம உலகத்தின் வேஷத்தை தரிக்க கூடாது. We should not put on the fashion of this world. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. You have wrestling against the rulers of the darkness of this world. அதான் நம்முடைய சப்ஜெக்ட். This is our subject. இந்த சப்ஜெக்ட்ல முதல் பகுதி என்னன்னா, இப்பிரபஞ்சத்தினுடைய தேவன் முதலாவது செய்யற வேலை என்னன்னா உலகத்தின் வேஷத்தை நமக்குள்ள கொண்டு வருவான். The first work of the ruler of this world is to bring fashion into us. அந்த உலகத்தின் வேஷத்துக்கு நம்ம இடம் கொடுத்துற கூடாது. We should not give room for this fashion to in our life. அதை எதிர்த்து போராட வேண்டும். We should resist it. நம்முடைய சபையிலேயே ஃபாரின்ல தான் ரொம்ப ரூல்ஸ் ரொம்ப அப்படியே அப்ளை பண்றாங்க. In our church in foreign countries only they apply certain rules properly. இப்போ இங்க ஜனங்கள் கூடி போய்ட்டாங்க. இப்போ நம்முடைய பெண்டிகாஸ்டுடைய அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டே வருது, குறஞ்சிட்டே இருக்கு. Because the people are increased, the effect of Pentecost is becoming slow. வெளிநாடுகள்ல நம்முடைய உபதேசம் அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்றாங்க. In foreign countries our doctrine is followed just like that. இந்த Dress போட்டு சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. If you should not put on such clothing and come to church, you should not. Foreign cultureல அதுதான் அவங்களுடைய கல்ச்சரே அப்படிதான் இருக்கு. ஆனாலும் அந்த கல்ச்சரோட உள்ள வராதன்னு சொல்றான். In foreign it's their culture, but they should not come into the church with that dress. ஆனா அது நிமித்தம் ஆட்கள் ரொம்ப குறைவு. Because of that people are very few. அவங்க ஆட்கள் குறைவு பார்க்கிறது இல்ல, அவங்க குவாலிட்டியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. They are not looking at the number of the people, they look at the quality. CPM டைய குவாலிட்டியை தான் மெயின்டைன் பண்ண பாக்குறாங்களே தவிர குவாண்டிட்டியை தான் நம்ம மெயின்டைன் பண்ண பாத்துக்கிட்டே இருக்கிறோம். They only want to look at the quality, but we are maintaining only quantity. நமக்கு ஜனம் வரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்ங்கறோம். ஆனா அப்படி அல்ல. அவங்க எல்லாம் ஜனம் வராட்ட பரவாயில்லை, வருகைக்குரியவன் வந்தா போதுங்கறான். We say that we need people and therefore we can adjust with things, but they say only if people are coming it's enough. சுவிட்சர்லாந்து சர்ச்சில எல்லாம் கவுண்டிங் ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மி. The number of the people in Switzerland is very few. ஆனா ஏதாவது விசுவாசி பிள்ளைங்க ஜீன்ஸ் போட்டுட்டு உள்ள வந்தா அட் a time வெளிய போக சொல்லிறாங்க. But if any believers children are coming with jeans, they immediately have to go out. அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா சர்ச்சை வச்சிருக்காங்க. In such a strict manner they meet the church. அந்த ஊழியக்காரர் சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் தான். The servant of God belongs to Switzerland. ஆனா அதே நேரத்துல அவர் ஒரு பாயிண்ட்ல கூட விட்டு கொடுக்க மாட்டார். But he will never give in even a single point. நாம பாருங்க. But how are we? நம்ம பிள்ளைகளுக்கு ஜீன்ஸ் வாங்கி கொடுத்து போட்டு வரோம். We are making our children adorn with jeans. அந்த காலத்துல உங்களுக்கு ஜீன்ஸ்னா என்னன்னு கருப்பு சிவப்பு தெரியாது. ஆனா இப்போ பாருங்க இந்த உலகத்தை பார்த்த உடனே ஐயோ நம்மள தான் அந்த காலத்துல போட விடாம ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பேத்திகளுக்கு எல்லாம் இத போட்டு நம்ம அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வரோம். We adorn our children and our grandchildren with these jeans because they have not seen those kinds of things. கஷ்டமா இருக்கா? Is it hard that I'm saying? நாங்கள் பழமைவாதிகள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நிற்க வேண்டியவர்கள், நாம் நிற்க வேண்டியவர்கள். We have not to be gone into fashions, but we have to stand in Christ. உலகத்தின் வேஷத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டத்துல நாம் வந்திருக்கிறோம். We have come to the tense and we have to resist the fashion of this world. இந்த நேரத்துல நாம் உலகத்தின் அதிபதியை எதிர்த்து நாம் போராட வேண்டிய ஒரு காலம். This is the time when we have to resist the ruler of this world. அவனுடைய முதல் ஆயுதம் வேஷம். His first weapon is fashion. இரண்டாவதாக secondly, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Luke's gospel 8 chapter 14th verse. அங்கே இரண்டாவது அவனுடைய ஆயுதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We see his second weapon. லூக்கா 8:14. Luke 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நொறுக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். They are being constrained and not giving fruit. இப்பிரபஞ்சத்தின் கவலை,
The cares of this world. இரண்டாவது பிசாசினுடைய ஒரு ஆயுதம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஷனை கொண்டு வரான். அழகா டீசென்ட்டா நீ இருக்கணும், ரொம்ப மரியாதையா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், இந்த வேஷம் இருந்தா போட்டா நல்லா இருக்கும், அவனை பார்த்தாலே ஒரு நடிகன் மாதிரி இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கும், அப்படித்தான் நம்மளை கொண்டு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்றதுக்கு பிசாசு ட்ரை பண்றான். Firstly, Satan is focusing with his fashions that if you put on this adorning you will be beautiful and you will be like an artist and so on. இரண்டாவது அவனுடைய ஆயுதம் என்னன்னா கவலை. Secondly, his weapon is cares. உலக இப்பிரபஞ்சத்தின் கவலை. It is the sorrow of this world. பிரசங்கத்தை கேட்கும்போது நல்லா உட்கார்ந்து கேட்பாங்க. When you are hearing the message, you will hear properly. பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. They will see that the message is good. ஆனா இந்த இப்பிரபஞ்சத்தினுடைய கவலை வந்து வரும்பொழுது அது நெருக்கப்பட்டு அந்த கவலையினாலும் ஐஸ்வரியத்தினாலும் சிற்றுமங்களாலும் அவங்க பலன் கொடாமலே போய்விடுகிறார்கள். But when the case of the world comes into him, he is choked by it, and the riches and the pleasures of this world enter in him, and they do not give fruit. இதே வேதம் சொல்லுகிறது கவலைப்படுகிறதினால் ஒரு முளத்தை ஒருவன் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. The word of God says, but by caring he cannot add or diminish an inch. இதே வேதம் சொல்லுகிறது இந்த கவலை இருதயத்தை ஒடுக்கும். And the same word of God says that the case will always distress the heart. நீங்க இந்த உலகத்துக்குரிய கவலை இருக்கா, ஆவிக்குரிய கவலை இருக்கிறதா? Do you have the cares of this world or your spiritual cares? கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும் பொழுது ஒரு புருஷனுக்கு மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று ஒரு கவலை இருக்கிறதா? When Paul writes to Corinthians, we can see that how the wife is caring for her ஒரு husband. புருஷனுடைய கவலை என்னன்னா மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம்னு சொல்லி. The care of the husband is to please his wife. விவாகம் ஆகாதவன் ஒரு ஆவிக்குரியவனா இருந்தா அவன் கர்த்தரை எப்படி பிரியப்படுத்தலாம்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். One who is unmarried, he is trying to please God alone. உலகத்துக்குரிய கவலை இருக்கா? Do you have the care of this world? உலகத்துக்குரிய கவலையை நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க கேட்ட பிரசங்கங்கள் சத்தியங்கள் எல்லாம் இதை அப்படியே சப்ரஸ் பண்ணிடும். If you are cared by this case of this world, then all the messages will suppress these. நல்ல கவனமா திருப்பியும் கேளுங்கள். You just இப்பிரபஞ்சத்தின் கவலை ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் பிரசங்கத்தின்படி ஜீவிக்க அவனால் முடியாது. If the case of the world is inside a man, he cannot live according to the message. இல்லாவிட்டால் வசனத்தின்படி அவனால் ஜீவிக்க முடியாது. Or he cannot live by the word. ஏனென்றால் அந்த கவலை அவனை போட்டு ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். Because this case will distress him and become nothing. முதலாவது உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து பழக வேண்டும். Firstly, you should learn to place your cares upon the Lord. நீங்களே கவலைகளை சுமக்க கூடாது. You should not bear them. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். You keep all your burdens upon him because he careth for you. இந்த உலகத்துக்குரிய கவலை, சாப்பிடல, குடிக்கல, அது செய்யல, வீடு இல்ல, அது இல்ல, இதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். இது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You should not care for eating or drinking or dressing or housing, because when you seek for the kingdom of God, all these things shall be added unto you. ஒரு சிலருக்கு ரொம்ப வருத்தம், சொந்த வீடு இல்லையா. Some of them are worried that they don't have their own houses. அத பத்தி உனக்கு என்ன கவலை? Why should you care like that? நீ மத்தவங்க என்ன பத்தி தப்பா பேசுற, எவனாவது என்னத்தையாவது பேசணும், தப்பா பேசுறானா அவன் வாங்கி கொடுப்பானா உனக்கு? Others are speaking wrong. If they are speaking wrong, will they get it for you? சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல. டெய்லி காலையில அவங்களுக்கு வந்து வேற கவலை இல்ல, பிசாசு இந்த கவலை தூக்கி தலையில உட்கார வச்சிட்டான். Every day morning the Satan is putting this care that they don't have an own house. சொந்த வீடு இல்ல, they have no own house. காலையில சாப்பிடும்போது இதுதான், நைட்ல தூங்கும்போது இதுதான், அம்மா வீட்டுக்கு போனாலும் இதுதான், புருஷன் வீட்டுக்கு போனாலும் சரிதான், இதே பாட்டு. அப்படி ஒண்ணுமே இல்ல. உனக்கு பிதாவின் வீட்டுல என்ன இருக்கு? ஒரு வாசஸ்தலம், நிலையான வீட்டுல ஒரு இடம் இருக்கு. Whether you eat or drink or go to your mother's house, you will have this care because you have a mansion which is permanent in heaven. உனக்கு அப்படி சொந்த வீடு தரணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டாருன்னா அது எல்லா தடைகளையும் நீக்கி அவர் தர வேண்டிய நேரத்துல என்ன செய்வாரு? தருவாரு. If the Lord purposes to give you an own house, he will remove all hindrances and give you. அதுக்கு விழுந்து அடிச்சு ஓடி போய் இருக்கிற லோன் எல்லாம் போட்டுட்டு சோறு தண்ணி குடிக்காம நீ வாழாத. For that you do not apply all the loans and be without eating for that. இருக்கிற லோன் அவ்வளவு லோனையும் போட்டுறது. You apply all the loans for that. எல்லா லோனும் போட்டுட்டு திருப்பி இங்க நல்லது கெட்டதுக்கு 10 பைசா இல்லாம பஸ் ஏறாம நடந்து இடந்து இப்படிதான் சுத்திட்டாலேனும். For good or bad you do not have even a penny and walk about and you roam about like this. நீங்க இருக்கிறதுல சந்தோஷப்பட்டு பழகுறவன் தான் பெந்தேகோஸ்காரன். Only if you be joyful with what you have, you will be blessed. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது மேல ஆசைப்படுகிறவன் உலகத்து மனுஷன். He who is desiring for things which is not wanting his, then he is of the world. ஒரு சிலருடைய மைண்ட்ல இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஜெப வேண்டுதல் எழுதி கொடுக்கறாங்க பாருங்க, அவங்க முழுசும் இப்படிதான் எழுதி கொடுக்கறாங்க. Their requests and prayer requests will be all these. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். I told you of a prayer request the other day. 4 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். Pray that we might pay the 4 lakhs. சீக்கிரமாய் சொந்த வீடு கட்டும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். Very soon we should build our own house. 4 லட்சம் ரூபாய் கடனை இப்ப உடனே அடைக்கணும். அடுத்த செகண்ட் எது வரணும்? சொந்த வீடு. அப்ப 4 லட்சம் ரூபாய் கடன் அடைச்ச உடனே 8 லட்சம் ரூபாய் லோனை போட்டு தான் எது வாங்க முடியும்? அடுத்து சொந்த வீடு. இது உன் வீடு கிடையாது. அது உனக்கு பணம் கொடுத்தான் பாரு, அந்த பேங்க்காரன் வீடு.
He should pay 4 lakhs of debt and he should get another house with 8 lakhs. That will be a loan from the bank. கடைசில சொல்லுவாங்க இந்த வீடு என்னது கர்த்தர் தந்த வீடுமாங்க. கர்த்தர் தந்த வீடு இல்ல, அந்த HDFC-யா எவனோ ஒருத்தன் கொடுத்த ஒரு வீடு. Finally they will say that this is the house which the Lord has given. It is not. அதுக்கு நீ சாட்சி சொல்ல கூடாது. You should not testify for that. அதுக்கு வீடு கொடுத்தாருன்னு சாட்சி, கர்த்தர் கொடுத்தாருன்னு சாட்சி சொல்ல கூடாது. Don't testify that the Lord has given that house. அது கர்த்தர் கொடுக்கவே, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் கொடுக்கல. That house is not given by the Lord. கர்த்தர் உனக்கு கொடுக்கும்போது அருமையா கொடுப்பார். When the Lord gives, it is very beautiful. தமிழ்ல சொல்லுவான், கொடுக்கிற தெய்வம் என்ன செய்யும், கூரையை பிச்சிட்டு கொடுக்குன்னு சொல்லுவான். The Lord who is giving will open the doors and give us. அதுவரை பிச்சு கொடுப்பாரு. நீ தவறான விதங்களில் நீ முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. He himself will give us, but you will not take wrong efforts. நீ உனக்கு சொந்த வீடு இல்லாமல் நீ இங்கே வந்திருக்கிறாய், அப்படினால உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை அப்படினா சொல்லுவாரு? Will he say you don't have own house, you have no room in heaven? அப்படினா அவர் சொல்ல மாட்டாரு. He will not say so. பரவாயில்லை, கடன் வாங்காம கர்த்தருக்காக எனக்காக நின்றாயே, வா உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லுவார். He will say you are good that you have not received debts, you enter into the pleasure of the master. உலக கவலை எத்தனை பேருக்கு இருக்கு? How many of you have the cares of this world? சில வீடுகள்ல இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து சண்டை போடுறாங்க பாருங்க, வாஷிங் மிஷின் இல்லன்னு சண்டை போடுறாங்க பாருங்க. சின்ன சின்ன இந்த 10 பைசா காரியங்கள், இந்த ஆயிரக்கணக்கான இந்த சின்ன காரியத்துக்கு போட்டு அவங்க சண்டையை போட்டு இருக்கிற சமாதானத்தை பிசாசு அழகாக கெடுத்து விட்டு போயிடறான். இந்த உலக கவலை வரும் பொழுது உன்னை கர்த்தர் மகிமையில கொண்டு போறாருங்கிற அந்த பிரசங்கம் அப்படியே செத்து போயிடுது. In some houses they fight for washing machine and fridge. The cares of this world are taking away the joy which you have in the Lord. உங்க எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட உலக கவலை இருக்கு? How many of you have the cares of this world? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இந்த கவலை என்ற ஆயுதத்தை உனக்கு கொண்டு வர்றான். நீ எதிர்த்து போராட வேண்டும். The ruler of this world is bringing you the cares of this world. You have to wrestle against him. நரிக்கறவன் எல்லாம் பாருங்க, அவன் பாட்டு சுத்திட்டே இருக்கான், அவனுக்கு சொந்த வீடு தேடுறான். Look at the gypsies, they are just roaming about. Are they seeking for own houses? யோசிச்சு பாருங்க. Just think and see. அவன் பாட்டு ஜிப்சி, அவன் நாடோடி, அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். He is a gypsy, he is just roaming about. நாம் இந்த உலகத்துல ஒரு நாடோடிகள் தான். We are also pilgrims in this world. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God says. நாம் இந்த உலகத்துக்கு ஒரு அந்நியர்கள். We are strangers to this world. நம்ம சும்மா வழிபோக்கர்கள் தான். இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இனிமே போய்டுவோம். நம்முடைய இடம் வேற இடம். We are wayfarers, we have come to this world, we will go back. இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக, சின்ன சின்ன காரியங்களுக்காக கவலைப்பட்டு சாப்பிடாம கிடந்து சண்டையை போட்டு குடும்ப சமாதானத்தை கெடுத்து சபை ஐக்கியத்தை கெடுத்து வாழ்க்கையில நித்திய ஜீவனை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Therefore for petty things you should not keep fighting and lose your joy and lose your eternal joy. இந்த கவலை வரும் பொழுது அப்படியே மூஞ்சி தூக்கிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. வீட்ல அந்த தேவ சமூகமே இருக்காது. When these cares come, then you will put a long face, there will be no presence of God at all. சின்ன காரியத்துக்கு கூட அவங்க கவலைப்பட்டு முகம் ஆடி முகநாடி வேறுபட்டு அது நிமித்தம் வார்த்தைகள் மாறி தடித்த வார்த்தைகள் பேசி இப்படியே குடும்ப சமாதானத்தை சீக்கிரமா கெடுத்துருவாங்க. In for petty things they becoming faded in their faces and they lose their joy and there is no happiness in that house. இவ்வளவு சொன்னா அவர் பாஸ்டர், அவருக்கு என்ன பிரச்சனை இல்ல, நாங்க எங்களுக்கு தானே இவ்வளவு தேவைகள் இருக்கு, இப்படியே விட்டுட்டு போனா எல்லா பணத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க, நாங்க கடைசியில நடு ரோட்ல நிப்போம் இப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. You might say that he is a pastor, he has no care for himself and if we live like this then we will stand on mid roads. உலக கவலை உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தும். The cares of the world will destroy your life. எவ்வளவு அருமையான பிரசங்கம் கேட்டாலும் அது உனக்குள்ள வேலை செய்யாது. How much ever a good message you hear, it will not work into you. இது ஓவர்டேக் பண்ணிடும் உள்ள வந்து. This will overtake that. இந்த புளித்த மாவு உள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதையும் கெடுத்து தள்ளிரும். This leaven lump will come inside and spoil everything. இந்த உலக கவலை ஏதாவது இருக்கா? Do you have the cares of this world? எதுக்காவது ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா? Are you keeping on praying for something? உலக கவலையில எதுக்காவது ஜெபிச்சிட்டே இருக்கீங்களா? In the cares of this world are you praying for something? இல்லன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say no? உலக கவலை நமக்கு இருக்க கூடாது. We should not have the cares of this world. தேவைகள் உண்டு, அதை கர்த்தர் சந்திக்கணும். We have needs, the Lord should meet it. நம்ம அதை போய் கடன் வாங்கி லோன் வாங்கி அப்படி பண்ணி இப்படி பண்ணி உருட்டி புரட்டி எந்திரிச்சு வந்து திருப்பி அதை கட்ட முடியாம திருப்பி அதெல்லாம் வித்துட்டு அமைதியா உட்கார்ந்திருக்க கூடாது. Getting debts and loans and getting caught into it without able to repay, we should not sit funk in it. மூன்றாவது, thirdly, அவனுடைய அடுத்த ஆயுதம், அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும். Next weapon which he has to strive against அது உலகத்தின் ஆசை. That is the உலகத்தின் பிரவேசம் ஒன்று, உலகத்தின் கவலை ஒன்று, உலகத்தின் மேல் உள்ள ஆசை ஒன்று. The passions of this world, the cares of this world and the lust of this world. உலகத்தின் கவலை பாரங்கிறது அது குடும்ப பாரம், பிள்ளைகள் பாரம், வீட்டு பாரம், நிலம் பாரம், இப்படி பலவிதமான கவலை. அடுத்த ஆசைங்கிறது உலகத்தின் இச்சைகள். The cares of this world is the cares of the family, cares of the children, cares of houses and so on. When it is the lust of this world, வரும் பொழுது
இந்த ஆசை இச்சையாகி இச்சை கற்பந்தரித்து பாவத்தை கொண்டு வந்து பாவம் பூர்ணமாகும் பொழுது உனக்கு ஆவிக்குரிய மரணத்தை உண்டு பண்ணுகிறது. This desire in us will go into lust, and the lust will become sin, and when that sin is perfected, it goes to damnation. இந்த உலகத்துக்கு மேல உனக்கு ஆசை இருக்கவே கூடாது. நீ வெறுத்து தான் போகணும். You should not have the desires of this world. சில பிள்ளைங்களை போய் இந்த கடையில விட்டுருவீங்க, அது அதே இடத்துல நின்னு 3 மணி நேரம் அழுங்க, அதை வாங்கி கொடுக்கிற வரைக்கும் அழும். The children will be left in the shop. It will cry for 3 hours together until it obtain it. குழந்தைகள்னு பார்த்தா பெரியவங்க கூட அப்படிதான் இருக்காங்க. Even if they are elders, they are like that. அந்த ஆசை உள்ள வந்துருது. The desires comes into them. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தேமான்னு ஒரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறார். 2 Timothy 4:10 we read about a man called Demas. அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். He loved this present world and departed from me. உலக ஆசை ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள வரும் பொழுது அவன் ஊழியத்தை விட்டு போய்டுவான், விசுவாசத்தை விட்டு சபையை விட்டு போய்டுவான். When the love of the present world comes into a worker or a believer, then he will leave the church and he will leave the fellowship. ஆசை பல வகைப்படும். And the desires are many. அத பின்னாட்கள்ல நம்ம படிக்கலாம். We can read that in future. ஆனா இந்த ஆசையை நீ கட்டுப்படுத்தணும். But you should control that lust. இச்சைக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. You should never give room for lust. உலக ஆசை உனக்குள்ள வரும் பொழுது பெரிய பெரிய ஆளெல்லாம் தடுமாறிடுவான். When the desires of this world come into you, great people will fall. பாருங்க, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சான அந்த யூதாஸ், அவனுக்குள்ள பண ஆசை உள்ள வந்தது. Judas, who ministered with the Lord for 3.5 years, in him came the lust of money. எவ்வளவு காசு கையில வச்சிருக்கான் பாத்தீங்களா? How much of money he has in his hand? நீங்க உங்க வீடுகள்ல அந்த 12 சீஷர்களோடு இயேசு உட்கார்ந்து இருக்கிற அந்த படம் வச்சிருக்கீங்களா? Do you have the picture where Jesus is sitting with his 12 disciples? அப்படி இருந்துச்சுன்னா அங்க எங்கயாவது ஒரு இடத்துல பாருங்க, பாத்தீங்கன்னா பாருங்க, அதுல யார் இருப்பா? யூதாஸ் இருப்பான். There you can see Judas seated. எல்லாரும் இருக்கும்போது அவன் கையில அந்த இயேசுவோடு அந்த மேஜையில நிக்கும்போது கூட கையில என்ன இருக்கும்? ஒரு பையை வச்சிருப்பான். With all the people in the table with Jesus, he will have a bag with him. அவ்வளவு பணம் கையில இருந்தாலும் அந்த பண ஆசை அவனை இயேசுவையே காட்டி கொடுக்க வச்சு துரோகம் பண்ண வச்சிருச்சு. Having so much of money in his hand, the lust of money made him to show Jesus and made him to deny him. நம்மில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? How many of us are found in this state? இந்த பண ஆசை வரும்பொழுதுதான் நம்மில் அநேகர் தடுமாறிறாங்க. When the lust of money enters into us, many of us are stumbling. ஒண்ணுமே வேண்டாம், உலகமே வேண்டாம் அப்படினு தான் ஊழியத்துக்கு வர்றான். We say that we do not want the world and come into this ministry. இங்க வந்து இந்த பணத்துல ஆசை வந்து ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டு யூதாஸ் மாதிரி ஆளுங்க எல்லாம் போயிடுறாங்க. When the people become, when the workers become lust of money, then they leave the ministry. பணத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த தடுமாற்றம் வந்துருது. Seeing some money, they become stumbling. மனுஷ அன்பே வேண்டாம், அம்மாவே வேண்டாம், அப்பாவே வேண்டாம் தான் வந்துறாங்க. They say they do not want the love of the mother or father. இங்க யார்ட்டையாவது இந்த மனுஷ அன்பல பிடிச்சிட்டு அந்த மாம்ச இச்சையில ஆசையில வெளியே போயிடுறாங்க. Here they are clinging on to the love of human beings and going on behind them. இந்த தேமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? What kind of person is this Demas? எத்தனையோ வருஷம் சுவிசேஷத்தின் நிமித்தம் பவுலோடு சிறைச்சாலையில கிடந்த ஒரு ஆள். Many years together he was in prison with St. Paul with வருஷக்கணக்கா ஜெயில்ல கிடந்துட்டு இப்ப வெளியே வந்தபோது திடீர்னு அவனுக்கு அந்த உலகத்தின் மேல ஆசை வந்துருச்சு. For years together he was in the prison, but when he came out he had the lust of the present world. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது Colossians 4:14 when we see, அங்க நீங்க பாத்தீங்கன்னா தேமா பவுல் எந்தெந்த சபைகளுக்கு எல்லாம் வாழ்த்துதல் சொல்றானோ இவனும் கூட உட்கார்ந்து என் பேரையும் போடுங்க, நானும் அவங்களை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு லெட்டர்ல எழுதி சொல்லுவான். Wherever St. Paul is writing his epistle to the churches, he will sit with St. Paul and say, even you put my name and say that I am inquiring him. கொலோசியர் 4:14 சொல்லி இருக்கு, தேமாவும் உங்களுக்கு என்ன செய்றான்? வாழ்த்துதல் சொல்லுகிறான். Even in Colossians 4:14 we see even Demas is greeting you. அப்படி ஜெயில்ல இருந்து ஒவ்வொரு நிருபம் எழுதும் பொழுது கூட உட்கார்ந்து எழுதிக்கிட்டு நானும் கேட்டேன்னு சொல்லுங்க, அந்த பிரதரை கேட்டேன்னு சொல்லுங்க, அந்த அக்காவை கேட்டேன்னு சொல்லுங்கன்னு ஜெயில்ல உட்கார்ந்துட்டு லெட்டர் எழுதிட்டு வாழ்த்துதல் சொன்ன ஆளு இப்ப திடீர்னு ஜெயில விட்டு வெளியே வந்த உடனே உலக ஆசை வந்துருச்சு, இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம், அப்படியே பரப்பிட்டு போயிட்டான், பவுலையே விட்டுட்டு போயிட்டான். He who was sitting in the prison said that you salute this person and you inquire that person, but when he came out of the prison he said do not want Paul and went to this world. இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உலக ஆசை வருதா? After coming into this religion, do you have the lust of this world? இப்பிரபஞ்சத்தின் நீ தாக்குதல் பிசாசு வர்றான், நீ இந்த ஆசை இச்சைகளை எதிர்த்து தேவ சன்னிதானத்துல பலிபீடத்துல வச்சு போராடணும். The ruler of this world is coming to fight against you, but you should keep this lust on the altar and you should strive. இந்த ஆசை உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை உன்னை விட்டு வெளியே பிடுங்கி போட்டுவிடும். This lust is putting off the light of the saints of the God, and it is putting the lust into you. உலகத்து மனுஷனுக்கு ஆசை இருக்கும். The worldly man can have the lust. நாம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நமக்கு பல ஆசை இச்சைகள் இருந்தது. Before we were saved we might have lust. ஆனா இதுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த ஆசைகளுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. But after coming into this religion we should not have this lust. அது உன்னை ஐக்கியத்தை விட்டு வெளியே பிடுங்கிட்டு போற ஒரு சக்தி. That will uproot you from this fellowship.
அடுத்ததாக முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல When they take 1 Corinthians chapter 2, முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8ல நாம் பார்க்கும் பொழுது 1 Corinthians 2 verses 7 and 8, இப்பிரபஞ்சத்தின் ஞானம் பிரபுக்களின் ஞானம் என்று சொல்லி இருக்கிறது. we see the wisdom of the princes of this world. உலகத்துல ஞானம் என்று சொல்லுகிறது தேவனுடைய பார்வையில பைத்தியமானது. The wisdom of this world is foolishness before God. தேவனுடைய ஞானம் என்பது உலகத்தின் பார்வையில பைத்தியமானது. The wisdom of God is foolishness in the sight of man. பிசாசு அடுத்ததாக அவனுடைய ஆயுதம் என்னன்னு சொன்னா ஞானத்தின் பேர்ல கிரியை செய்கிறான். Nextly, he is working in the basis of wisdom. இன்னைக்கு பாருங்க உலகத்துல ஞானம் பெருகி போயிடுச்சு. Today wisdom is increasing in this world. கம்ப்யூட்டர் யுகத்துல நாம வந்து விட்டோம். We have come to the ages of computer. இப்ப போய் நம்ம பைபிளை பத்தி சொன்னா உனக்கு புத்தி இல்லன்னு சொல்லுவான். If we speak about the Bible, he will say he will have no wisdom. இந்த உலகத்துல இப்படி உலக ஞானம் இன்னைக்கு பெருகி போன ஒரு காலம். This is the time when the wisdom of this world is increased. உலக ஞானம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. The worldly wisdom is going in advance. ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. It's going much in advance. இப்ப பாருங்க நம்முடைய கையிலேயே நம்முடைய உலகம் முழுவதும் கண்ட்ரோல்ல வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டான். Now he brought in such a way that the whole world is coming to our hands. இப்ப வந்து நம்ம கேமரா வச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கோம், இல்லட்டா செல் வச்சு கேமரா அடிச்சிட்டு இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன். Now we are just putting on the camera or with our cell we are. இன்னும் கொஞ்ச காலத்துல in a few days அத கையில ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மாதிரி மாட்டிக்கிட்டா, if you put on 2 or 3 points in the hand, ஜஸ்ட் அப்படினா போதும் கேமரா ஆயிடும். Just with that flash it will become a picture. ஒரு இந்தியன் தான் அப்படி கண்டுபிடிச்சிருக்கான். It's an Indian who has found it. ஒரு நார்த் இந்தியன் தான் பெங்களூர்ல அத டெமோ பண்ணி காட்றான். North Indian has made a demo in Bangalore. அப்படி கை வச்சு அவன் என்ன ஸ்கொயர் அப்படி காட்றானோ அதுக்குள்ளதெல்லாம் உடனே அப்படி படமாயிடும். With his hands he is putting on the square and within that comes the picture. கால்குலேட்டர் எல்லாம் தேவையில்லை. There needs no calculator. சும்மா கையில வச்சு 1 2 3 ன்னு அடிச்சானா அப்படி கால்குலேட்டர் ரிசல்ட் வந்துரும். With his hand if he presses the numbers then the result will come. எவ்வளவு ஃபாஸ்டா ஞானம் வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க உலக ஞானம். See how fast the worldly wisdom is coming. இந்த உலக ஞானத்துக்குள்ள நாம் போய் சிக்கிக்கொண்டா இந்த விஞ்ஞானம் நம்முடைய மெய்ஞானத்தை கெடுத்து விடும். If we are caught in this wisdom of this world, the scientific wisdom will put off our spiritual wisdom. விஞ்ஞானிகள் கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கொள்றதே இல்ல. The scientists do not accept that there is God. ரொம்ப தெளிவானவன் சொல்லுவான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உண்டு, ஆனா அது யாரு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். தெரியாது. Very clear person will say that there is a supernatural power, but we will not say or know who is this. ரஷ்யன் வந்து சந்திரனுக்கு போயிட்டு வந்தாங்க. The Russians are going to the moon. அவன் அங்க போயிட்டு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? The word which he said going there is. சொல்லுங்க பாப்பா, யாராவது படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவன் அங்க போயிட்டு வந்து சொன்னா, நான் வான மண்டலங்களில் தேவனை தேடினேன், தேவன் என்று ஒருவர் அங்கே தென்படவே இல்லைன்னு சொன்னான். I sought for God in the heavens, but I found no God there. அவ்வளவு தூரம் கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் போட்டு போனேன், என்னவோ கடவுள் கடவுள்னு சொல்றான், அங்கேயும் தேடி பார்த்தேன், யாரை காணோம்? கடவுளே காணுவேன், அப்படி ஒரு ஆளை காணவே அப்படின்னா. I traveled for miles together and went there, but I saw no God. ஆனா அதே வானமண்டலத்துக்கு ரஷ்யன் அமெரிக்கன் போயிட்டு வந்தான். But to that same moon went the Russian. அவன் போயிட்டு வந்து சொன்னா, எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பாலும் தேவனுடைய மகிமை எவ்வளவு விளங்குகிறது, தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லிட்டு வந்தான். He said about miles together apart we can see the glory of the Lord and how great is God. எப்படி அவனுடைய பார்வை எப்படி, இவனுடைய பார்வை எப்படி? See how his vision and how this man's vision. ஆண்டவர் வானங்களை எவ்வளவு நேர்த்தியாய் படைத்து வச்சிருக்கிறார்னு சொன்னா. How beautifully the Lord has created the heavens. அதனால நாம் இந்த நாட்கள்ல உலக ஞானத்துக்குள்ள சிக்கிட்டோம்னா அது பைத்தியமாக்கிரும் நம்மள. If we are found clutched into the wisdom of this world, makes it foolish. அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த படிப்புக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக கம்ப்யூட்டர் படிச்சுக்க, அது நல்லது. ஆனா வாழ்க்கையே அதுதான் உள்ள போனீங்கன்னா அந்த நெட்டு, அந்த சாட்டு, அந்த டேட் எல்லாம் ஒண்ணு இல்லாம குப்பையாக்கி தேவனை விட்டு வெளியே கொண்டு போயிடும். Therefore we say you learn computers for your wisdom, but you do not make that computers your life, then it will make you go without God. எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டு, அதை மட்டும் பற்றிக்கொள். You hold on to what that is good in it. நீ அடுத்த பகுதி ஆராய போனினா அது பாதாளத்தினுடைய மறுபக்கம். If you go to the other portion or to search about it, it will lead you to hell. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகத்தின் ஞானத்தை வச்சு பிசாசு பயங்கரமா போராடுவான். Therefore you should be very careful, because Satan will strive with the wisdom of this world. இன்னைக்கு இந்த உலக ஞானங்கிறது ஒரு பெரிய சவாலா நமக்கு முன்னால நின்னுட்டு இருக்கு. The wisdom of this world is challenging before us. இன்னைக்கு கூட பாருங்க, அவங்க ஆத்மா இல்லன்னு சொல்றாங்க. Even today they say that there is no soul. ஒரு சிலர் ஒத்துக்கொள்றாங்க, ஒரு சிலர் ஒத்துக்கொள்றது இல்ல. Some of them accept it, some of them do not. இந்த உலக ஞானம்
This is the wisdom of this world. இந்த உலக ஞானம் தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறது. The wisdom of this world is striving against God. இன்னைக்கு எத்தனை பேர் உலக ஞானத்துல சிக்கி இருக்கீங்க? How many of you are caught by the wisdom of this world? நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. அந்த உலக ஞானம் அதிகமான பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலகிடுறாங்க. When they are good, they will be good, but when the wisdom of this world comes into them, they depart from God. அங்க என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நாங்கள் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். I speak wisdom in the midst of அது this world, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. but not the wisdom of this world. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. We do not speak the wisdom of the world, of the people which is perishing in this world. நாங்கள் ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். We speak the mystery or the wisdom of God. அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறிந்து கொள்ளவும் இல்லை. That none of the princes of this world will know. அவனுக்கு சிலுவை, மரணம், ரட்சிப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. For them, crucifixion, the cross or salvation is not known to them. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த உலக ஞானத்துல சிக்கி நாம் தெய்வீகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம்? Dear beloved, how many of us are caught in the wisdom of this world and leave our divinity? உலக ஞானத்தை வச்சு நீ தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடாது. With the wisdom of this world, you should not work against God. உலக ஞானத்தின் மூலமாய் பிசாசு நம்மோடு போராடுறான். நம்ம அவனை எதிர்த்து நிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். With the wisdom of the world, Satan is striving against us. We should resist him. அடுத்ததாக Nextly, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 Corinthians chapter 4 verse 4. அங்கே ஒரு ஞானத்தை குறித்து அங்கே ஒரு கிரியை சொல்லப்பட்டிருக்கிறது. We see about a work out here. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய வேலை என்னன்னா ஜனங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கிறது. The work of the God of this world is to blind the minds of people. இந்த பிரசங்கம் நீங்க கேக்குறீங்க, ஆனா உங்களுடைய எத்தனை பேருடைய மனக்கண் பிரகாசமா இருக்கு? You are hearing this message, but how many of your minds are brightened? இன்னைக்கு நீங்க போய் நல்லா சுவிசேஷம் சொல்றீங்க, அவங்க ஊன்னு கேட்பாங்க, ஆனா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய அவிசுவாசிகளுடைய அவருடைய இருதயத்தை மனக்கண்ணை நெஞ்சிட்டு அவன் குருடாக்கி வச்சிருக்கிறான். You are going telling the gospel, but he is listening, not his mind is not able to accept it because the Satan has darkened his mind. நீங்க எவ்வளவு ஜெபிச்சாலும் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுடைய மைண்ட்ல அது உதிக்கிறதே கிடையாது. How much ever you pray, how much ever you counsel them, it will not shine in their hearts. இந்த தேவனுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். The God of this world has blinded the minds of them that they might not believe, lest the light of the glorious gospel, who is the image of God, should shine into them. ஏன் கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார்? Why did the Lord choose Paul? இப்படி மனக்கண் குருடாக்கப்பட்ட ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியாகத்தான் கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். That he might open the eyes of those who are blinded. The Lord has chosen St. Paul. அப்போஸ்தலர் 26 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது Acts chapter 26 when we see 18 வசனத்திலே verse 18, நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு உன்னை அங்கே அனுப்புகிறேன். I send you that you might open their eyes. அதுபடினால நாம் ஜெபித்து இந்த நாட்களிலே எந்த நபருடைய கண்களை மனக்கண்ணை பிசாசு குருடாக்கி இருக்கிறானோ அந்த வல்லமைகளோடு எதிர்த்து போராடி அந்த ஜனங்களுடைய கண்களை திறக்க வேண்டியது நம்முடைய ஊழியம். Therefore it is some ministry that the Lord has given to open the eyes of the people who are blinded, and we should turn back to light. இந்த பிரபஞ்சத்தினுடைய தேவனுடைய வேலை என்ன தெரியுமா? அவிசுவாசத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பது. The work of the God of this world is to create unbelief. என்ன ஜெபிச்சாலும் ஒரு அவிசுவாசத்தின் ஆவி போராடும். Whatever they pray, a spirit of unbelief is. எவ்வளவு சுவிசேஷம் பிரசங்கங்கள் கேட்டாலும் அவிசுவாசம் போராடும். How much of a gospel or message they hear, this unbelief will strive. உங்களுடைய மனக்கண்கள் குருடா இருக்கிறதா பிரகாசமா இருக்கிறதா? Is your minds being blinded or is it lightened? தேவனுடைய பட்சத்தில் நின்னு நீ பார்க்கும் பொழுது உன்னுடைய மனக்கண் பிரகாசமாகும். When you examine yourself in the behalf of God, then you will be enlightened. சத்துருடைய பட்சத்தில் நின்னு இந்த உலகத்தை பார்த்தீனா உன்னுடைய மனக்கண் கூடாக தென்படும். If you see the world on behalf of the devil, then your minds will be blinded. பிரபஞ்சத்தின் தேவனுடைய அந்தகார லோகாதிபதியினுடைய அடுத்த தாக்கு 5வது தாக்குதல் ஒரு மனிதனுடைய மனக்கண்ணை குருடாக்குவது. The next attack of the God of this world is to blind the minds of people. ஒரு மணி நேரம் சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க சரி பரவாயில்ல நாங்க போயிட்டு வரட்டுமாமாங்க. நமக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது அர்த்தமே இல்ல. காரணம் அவனுடைய மனக்கண் குருடன் போய் நீ என்னவோ இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னு அர்த்தம். After 1 hour he will say that I will go and come, you are speaking only to blind people, therefore they have no reactions at all. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட குருட்டாட்டத்துல ஜனங்கள் இருக்கிறதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்? How many of you have seen the people standing in blindness these days? அடுத்ததாக nextly, நேரம் இல்லாதனால நான் சீக்கிரமா போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் Luke chapter 16 8 வசனம். verse 8, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், the children of the world. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதாவது தவறான விதத்தில் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சக்தி. வாசிங். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான்.
இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இதை இருக்கிறார்கள். குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். I will explain about this to you. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். The children of this world are in their generation wiser than the children of light. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning? ஒருத்தன் ஒரு எஜமானுக்கு உக்ரானக்காரனாக ஊழியம் செய்தான். One steward was working against under his master. ஆனா இந்த உக்ரானக்காரன் உண்மையாக இல்லை. But he was not faithful to his lord. எஜமான் அதை கேள்விப்பட்டான். And the master heard it. அவன் ஒரு நாள் ஆள் அனுப்பி சொன்னா, உன்னுடைய லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் இத்தனாம் தேதி வருவேன், உன்னை நான் அதுல இருந்து நீக்கிடுவேன்னு சொன்னான். One day the Lord said that I will come, and because your line is not good, I will put you out from it. இந்த இப்பிரபஞ்சத்தின் மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? The man of this world, what he did was, உடனே போய் immediately he went. என்னடா பண்றது, அவனுக்கு என்னன்னு ஒண்ணு புரியல. உடனே அவனுக்குள்ள ஒரு ஞானம் உண்டாச்சு. யாரெல்லாம் 100 ரூபாய் வாங்கினானோ அவன்கிட்ட 50 ரூபான்னு எழுது, 50 ரூபாய் நீ அங்க கொடுத்தா போதும், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். Immediately all those who got 100 rupees, he wrote them 50, and he said if 50 is given, that's sufficient, I will do it. 100 குடம் என்ன வாங்கியிருந்தியா, 50 குடம் என்னன்னு எழுது. If you had got 100 measures of oil, then you write it 50. 100 கலம் கோதுமை வாங்கினியா, 50 எழுது, 80 எழுது. If you had got 100 measures of wheat, then you write it as 80. எப்படி உலக ஆவி போராடுது பாத்தீங்களா? See how the spirit of this world is striving. நமக்குள்ள இப்படி போராட்டங்கள் இருக்கா? Do we have striving like this? ஒரு பொய் சொல்லுங்க, Tell one lie, கொஞ்சம் மாத்தி பேசுங்க, just turn and speak, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. just adjust yourself. இதெல்லாம் பிரியமானவர்களே உலகத்தினுடைய பிள்ளைகளுடைய ஆவி. All these are the spirit of the children of this world. இந்த இப்பிரபஞ்சத்தினுடைய ஆவி எவ்வளவு அருமையா வேலை செய்து பாத்தீங்களா? See how the spirit of this world are working. நம்மில் எத்தனை பேர் இந்த இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக மாறிக்கொண்டு வருகிறோம்? How many of us are becoming the children of this world? எவ்வளவு டெக்னிக்கா அந்த ஆவி வேலை செஞ்சது பாத்தீங்களா? See how technically this spirit is working. உங்களுக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஆவிகள் போராட்டங்கள்ல இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. See how many of you found into this problems. 100 கூட எண்ணெய் வாங்கினவனை பார்த்து இவன் எப்படி எழுத சொன்னா, 50ன்னு எழுது. He who received 100 measures of oil, he wrote it as 50. நாளைக்கு அவன் போகும்போது அவன் ஒரு 20 கூட இடத்துக்கு உள்ள காசு கொடுத்துருவான். Next day when he goes, he will give it the money for 20. இதான் இப்பிரபஞ்சத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது. நீங்க பரிசுத்தம், உண்மை இவைகள்ல இருந்து கொஞ்சம் கூட வளைய கூடாது. You should never go down from holiness and faithfulness and so on. நல்லா புரிஞ்சுக்கோங்க. And you should understand this. சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது. Should never depart from the truth. நீங்க கொஞ்சம் பணத்துக்காக நீங்க இந்த பரிதானம் வாங்குறது, ஏமாத்துறது, மாத்தி பேசுறது, இந்த வேலையே நம்முடைய ஜீவியத்துக்கு ஆகவே ஆகாது. For a little money you should not go get into usury, and you should cheat and do things like this. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? Who will go on to the holy hill? தன் வார்த்தையிலே மாறாத ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் மாறவே கூடாது. He who has given an oath, he should not fail in that word. ஏமாற்றுகிற புத்தி இருக்கா? Are you cheating? நம்ம எத்தனை பேர் ஏமாற்றுகிறோம்? How many of us are we cheating? எத்தனை பேர் மத்தவங்களை வஞ்சிக்கிறோம்? How many of us are deceiving the others? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see. அந்த உக்ரானக்காரன் அப்படி மாத்தி எழுத ஆரம்பிச்சிட்டான். The steward began to write a different bill. ஃபுல்லா தப்பு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டான். He started to write wrong accounts. நம்முடைய ஜீவியத்தை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். This is the time that we have to look back to our life. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோட போராட்டம் உண்டுன உடனே முடிய விரிச்சு போட்டு பெரிய பிசாசு நிக்கும், நம்ம அவன்கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சிட கூடாது. When we say the darkness of this world, we should not think that the devil will come with its hair flowing and stand before us and we have to fight with him. இல்ல ஒரு பெரிய gigantic figure இருக்கும், அதுக்கு 7 பல்லு இருக்கும், பல்லு எல்லாம் நீட்டிட்டு இருக்கும், அப்படிலாம் நினைக்க கூடாது. We should not think that a gigantic figure with its teeth spread out, it will stand before us. சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதா இருந்தது. Satan is very cunning. முதலாவது உலக வேஷத்தை வச்சு உன்கிட்ட போராடுவான். He is trying keeping the fashion first. இரண்டாவது உலக கவலையை கொண்டு வந்து உன் இருதயத்துல வைப்பான். Secondly, he will bring the cares of this world and மூணாவது உலக ஆசையை கொண்டு வந்து உனக்குள்ள வைப்பான். Thirdly, he will put on the fashions of the நான்காவது உலக ஞானத்தை வைத்து உன்னோடு போராடுவான். Fourthly, he will keep the wisdom of this world into you. அஞ்சாவது அவிசுவாசத்தை கொண்டு வந்து போராடுவான். Fifthly, he will bring unbelief into you. ஆறாவது கணக்கு எல்லாத்தையும் மாத்தி ஏமாத்த சொல்லி உன்னோடு போராடுவான். Sixthly, he will ask you to change the accounts and ask you to cheat. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. Just adjust for some time. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும். If you should adjust with us, then you will get so much. ஒரு பொய் சொன்னா போதும். If you lie one thing is enough. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா போதும். If you adjust for little, it's enough. இல்ல நீங்க ஒதுங்கி நின்னுக்கோங்க, நாங்க வாங்கிக்கிறோம்பாங்க. Or you just depart, we will get from them. எங்க நீ ஒதுங்கி நின்னாலும் எல்லா பாவமும் உன் தலையில தான் வந்து நிக்கும். Wherever you should go up, then
all the sin will be on your head. ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் கடைசி காலங்களிலே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உலகத்தின்படி வாழத்தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர பரலோகத்தினுடைய சிந்தை அவர்களுக்கு இருக்காது. The children of the world only give and take and bride, and they will not have the heavenly thoughts. லூக்கா 20:34 Luke 20:34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக Jesus in reply to them, இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமை மரித்தோரிலிருந்து வருகை பரலோகம் இதை பத்தி அவங்களுக்கு சிந்தையே கிடையாது. The children of this world are marrying and giving in marriage, and they do not have the resurrection or any thought concerning heaven. கல்யாணம் கட்டணும், பிள்ளைய பார்க்கணும், பேர பிள்ளைய பார்க்கணும், இதுதான். இப்படிப்பட்ட சிந்தை வந்துருச்சுன்னு சொன்னாலே நீ பரலோக சிந்தையை இழந்து விட்டாய்ன்னு அர்த்தம். They only have to get married and give and take and concerned about their daughter-in-laws and so on. இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு வருகிறோமா? Are we changed as the children of this world or the children of God? 180 எழுதுறியா? Are you writing as 100 as 80? 150 எழுதுறியா? Are you writing 100 as 50? மாத்தி மாத்தி எழுதுறியா? Are you writing and changing and writing? ஜீவியத்துல நீ எப்படி இருக்கிற? How are you found in your life? உன்னை உலக பிரகாரமா அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போக சொல்லி பிசாசு போராடுவான். Satan is striving with you that you should adjust with the world. கடைசியாக Finally, 1 கொரிந்தியர் 1 1 Corinthians chapter 1 20 பார்க்கும் பொழுது verse 20. இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? Where is the lawyer of this world? வாசிங்க. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தீர்க்கதரிசி எங்கே? தர்க்க சாஸ்திரி எங்கே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? Where is the disputer of this world? இந்த உலகத்துல இந்த தர்க்கம் பண்ணுகிற ஒரு ஆவி இருக்கு. There is a spirit which is disputing in this world. தர்க்க சாஸ்திரி. He is a disputer. அதாவது குழப்பவாதிகள். They are confusing. இல்லாவிட்ட தத்துவங்களை பேசுகிறவர்கள். Or they will be the ones speaking wisdom. கேள்வி கேட்பவர்கள். Or they will be the ones questioning. இப்படிப்பட்ட ஒரு ஆவி கடைசி காலங்களிலே போராடும். Such a spirit will arise in the last days. இவ்வுலகத்தின் தர்க்க சாஸ்திரிகள் தேவனை அறியவில்லை. The disputers of this world have not known God. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is what the word of God says. அடுத்த வசனத்துல உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. For the world by wisdom knew not God. அப்படினால இந்த கடைசி காலங்களில் தர்க்கம் உண்டாகும். Therefore there will be disputation in the last days. உலகத்துல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தர்க்கங்கள் உண்டாகுமே தவிர தெய்வீகம் உண்டாகாது. There will be disputation that such and such thing is written in the world and that is written in the word of God. There will be disputation. தீமோத்தேயுல பவுல் சொல்லும் பொழுது when Paul writes in Timothy, இந்த தர்க்கம் ஒரு நோயின்னு சொல்லுகிறார். He says that disputation is a weakness. 1 தீமோத்தேயு 6:4 பார்க்கும் பொழுது 1 Timothy 6 verse 4 தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி அவன் நோய் கொண்டவன் என்று சொல்லி இருக்கிறது. He says that those who are bringing in strifes and disputes, ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் அதுல ஒரு தர்க்கம் பண்ணுவான். some of them whatever they say they will dispute. அவனுக்கு அது ஒரு ஹாபி, இல்லாவிட்டால் அவனுடைய பொழுதுபோக்கே அதுதான். And it is his leisure or it is what he is having a spirit in. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லுவது. Whatever you reply he will say something against it. உங்களுக்கு அப்படி ஆவி இருக்கா? Do you have such a spirit? அப்படினா இப்பிரபஞ்சத்தின் ஆவி உனக்குள்ள போராடி கொண்டே இருக்கிறார். Then the spirit of this world is coming and striving within you. எல்லாரும் நாம் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்கிறார். And St. Paul says that we have striving against these powers. அவனுடைய 7 ஆயுதங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். I told you the 7 weapons of இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உள்ள போராட்டத்தின் 7 தன்மைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். I told you the 7 tendencies of the rulers of the darkness of this world. அது என்ன? What is it? முதலாவது அவன் உலக வேஷத்தின் மூலமாய் நம்மோடு போராடுகிறான். Firstly he is striving with us against the fashions of this world. இரண்டாவது உலக கவலையை கொண்டு வந்து நம்முடைய பிரசங்கங்கள் செயல்படாமல் தடுக்கிறான். Secondly he is hindering us by bringing the cares of this world and hindering our messages. மூன்றாவது உலக ஆசையை கொண்டு வந்து உன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறான். Thirdly he is bringing the desires of this world and he is destroying your life. நான்காவது உலக ஞானத்தின் மூலமாய் உன்னோடு போராடுகிறான். Fourthly he is striving with you with the wisdom of this world. ஐந்தாவது அவிசுவாசத்தை கொண்டு வந்து உன் மனக்கண்ணை குருடாக்குகிறான். Fifthly he is bringing unbelief and he is blinding your eyes. ஆறாவது உலகத்துக்கு ஏற்றமாக மற்ற ஜனங்களைப் போல பொய், ஏமாற்று, வஞ்சித்தல் இவைகளுக்குள்ளே உன்னை கொண்டு போக விரும்புகிறான். Sixthly he is wanting you to take you in the people as the fashions of this world by taking you into cheating and lies and so on. கடைசியாக தெய்வீகமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி உன்னை தர்க்கம் பண்ண வைக்கிறான். Lastly he is making you
you to dispute against him, that you might not accept the divine things. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். அந்த வல்லமைகளோடு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எதிர்த்து நிற்போம். Let us close our eyes and kneel down and resist these spirits by the help of the Holy Spirit. இந்த வல்லமைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். Jesus said that you have wrestling against these powers. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆவியானவருடைய உதவியோடு தெளிவாக எழுதி இருக்கிறார். Saint Paul with the help of the Holy Spirit writes this clearly. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. You have wrestling against the rulers of the darkness of this world. எத்தனை பேர் அவனுடைய ஆயுதத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? How many of you have understood the weapons? ஆம், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களை நான் சந்திக்கிறேன், நான் அதை எதிர்த்து நிற்க விரும்புகிறேன் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All this to say that all these powers are working against me and my life, or you just close your eyes and kneel down. பிரியமானவர்களே, ஒரு தெளிவான தரிசனம் இல்லைன்னா நீங்க உலகத்துல நீங்கள் ஜெயிச்சு போகவே முடியாது. Dear beloved, if you do not have a clear vision, you cannot press on in this world. உன்னுடைய கண்ணு ரொம்ப தெளிவா இருக்கணும். Your eyes should be very clear. இல்லன்னா உன்னுடைய பிசாசு உன்னுடைய மனக்கண்ணை குருடாக்கிட்டான், நீ இந்த பாதையில முன்னேறி போக முடியாது. Or if Satan is blinding your minds, you cannot go ahead in this path. எத்தனை பேர் சரியான விதத்துல அவனுடைய வல்லமைகளை எதிர்த்து போராட விரும்புகிறீர்கள்? How many of you want to strive against his powers? எல்லாரும் கண்களை மூடுங்கள். All just close your eyes. முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள். If possible, kneel down. ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Let us look into the Lord for some moments. இதுவரை இந்த வல்லமையோடு நீங்கள் எதிர்த்து போராடி இருக்கிறீர்களா? Thus far, have you wrestled against these powers? அதில் நீங்கள் ஜெயம் பெற்றிருக்கிறீர்களா? Have you been victorious over these powers? நீங்களே யோசித்து பாருங்க. Just think and see. அவருடைய சமூகத்துல நம்மை நிதானிக்க வேண்டிய நேரம் இதுதான். We have to examine ourselves in the presence of God. இந்த போராட்டத்தில் நீங்கள் இந்த நாட்களிலே தோற்று கொண்டிருக்கிறீர்களா, ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களா? Are you failing in this striving, or are you victorious? உங்களுக்கே தெரியும். You know for yourself. கர்த்தாவே, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை நான் எதிர்த்து போராடுவது மாத்திரமல்ல, ஜெயிக்கவும் நான் ஆசைப்படுகிறேன். Lord, not only wrestling against the rulers of the darkness of this world, I want to overcome him. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. You strengthen me, Lord. எத்தனை பேர் வாயை திறந்து கேட்க போறீங்க? How many of you will open your mouth and ask? கர்த்தாவே, இந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்க வாஞ்சிக்கிறேன். Lord, I want to overcome in this battle. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சூழ்நிலைகளின் மத்தியிலே நான் உலகத்தின் வேஷத்தில் சிக்கிக் கொண்டேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? சூழ்நிலைகளின் மத்தியிலே உலக கவலையிலே நான் சிக்கிக் கொண்டேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? சூழ்நிலைகளின் மத்தியிலே உலக ஆசையிலே நான் சிக்கிக் கொண்டேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறீர்களா? சூழ்நிலைகளின் மத்தியிலே உலக ஞானத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? சில நேரங்களில் நானும் தர்க்கம் பண்ணியிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? சில நேரங்களில் இந்த இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போல நானும் மாற்றி பேசி, மாற்றி எழுதி, மாற்றி நான் செயல்பட்டிருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? சில நேரங்களிலே அவிசுவாசத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன், என்னுடைய மனக்கண் குருடாகிவிட்டது, தெய்வீக சுகத்தை குறித்த அந்த வெளிச்சம் எனக்கு மங்கி போய்விட்டது, தெய்வீகமாய் வாழ்கிற அந்த தன்மை எனக்கு குறைந்து போய்விட்டது என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? இன்றைக்கு மறுபடியும் கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் நீ எழுந்து போராடுவாயாக. சரி, எத்தனை பேர் இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த தாக்குதலை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உணர்றீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். எவ்வளவுதான் பிரதிஷ்டை பண்ணாலும் அந்த வேஷம் வந்துருது, அந்த கவலை வந்துருது, அந்த ஆசை வந்துருது, அந்த வாழ்க்கை எனக்குள்ள எப்படியோ உள்ள வந்து நுழைஞ்சிருது. கர்த்தாவே மன்னியும் என்ன கேட்போம். ஆண்டவரே, அதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி. உலக ஆசையிலிருந்து, உலக கவலையிலிருந்து, உலக ஞானத்திலிருந்து, இந்த பொய் புரட்டு, இந்த தர்க்கங்கள், இவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் அபிஷேகத்தினால இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை எதிர்த்து போராடுவோம். மூடு கண்ணு மூடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கண்ணமுடு கண்ணமுடு கண்ணமுடு. Praise the Lord. Amen, 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 amen. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நீங்கள் எல்லாரும் ஆவியிலே போராடுங்கள். அவன் உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடக்கூடாது, உன் குடும்பத்தை கெடுத்து விடக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் வல்லமை நம்முடைய வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே வரக்கூடாது, நம்முடைய சந்ததிக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். தயவு செய்து சொல்லுகிறேன், உலகத்தின் ஆவிக்கு நீங்கள் இடங்கூடாதிருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். ஒன்னு நாம் சீக்கிரமா ஓட்டத்தை முடிப்போம், இல்லாவிட்டால் சீக்கிரம் இயேசு வருவார். உலகத்தின் பிரபஞ்சத்தின் வல்லமைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதிருங்கள். உதற வேண்டிய காலம், வெறுக்க வேண்டிய காலம், விட்டுவிட வேண்டிய காலம், பிரதிஷ்டை பண்ண வேண்டிய காலம், பலிபீடத்தில் வைக்கக்கூடிய நேரம் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உனக்குள்ள இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில். உலக வேஷம் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, சபைக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் இதை குறித்து தெளிவாக பேசும் பொழுது முன்னால சொல்லுகிறார், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக சொல்லுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். இந்த வல்லமையும் இந்த சர்வாயுத வர்க்கமும் தான் இந்த இப்பிரபஞ்சத்தின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய சக்தி. ஆமே. அந்த வல்லமை வரும் பொழுது உலக ஆசையை நீ தூக்கி எரிஞ்சிருவ. ஆமே. இந்த ஏமாத்து பித்தலாட்டெல்லாம் நமக்குள்ள இருக்காது. நம்ம பூரணத்தை நோக்கி போகக்கூடிய ஜனங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இப்பிரபஞ்சத்தின் வல்லமையை கர்த்தர் தகர்க்க முடியாது. எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்புக் கொடுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தாக்குதல்கள், அவனுடைய வல்லமை, அவனுடைய தந்திரம் என்ன என்பதை கர்த்தர் வேத வசனத்தில் விளக்கி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள, ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய வீடுகளை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை எதிர்த்து போராடி ஜெயித்தவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.